துதிகளின் பாத்திரரே திரு சித்தம் போல் நடத்தி உச்சரத்தில் ஏற்றினே போற்றுவேனே. துதிகளின் பாத்திரரே திரு சித்தம் போல் நடத்தி உச்சரத்தில் ஏற்றினே போற்றுவேனே. சதிமோசனாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சதிமோசனாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சாத்துமை நாம் ஜீவிப்பேன். சரணம் சரணம் பேசியாவே சாத்துமை நாம் நேசிப்பேனே. சரணம் சரணம் பேசியாவே துதிகளின் பாத்திரரே திரு சித்தம் போல் நடத்தி உச்சர பிரவாகத்தில் ஏற்றினீர் போற்றுவேனே. திரு சித்தம் போல் நடத்தி உச்சர பிரவாகத்தில் ஏற்றினீர் போற்றுவேனே. சதிநாச மோசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சதிநாச மோசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சாந்தம் மைனான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் தேசியாவே என்றென்றலா என் தேவனே என் தேடரும் என் கோட்டையும்
சாந்தோமை ஆண்டவர் சமூகத்தில் இருந்த பொழுதெல்லாம் எத்தனையோ காரியங்கள்ல உதவியாய் இருந்தார். எல்லாருமே சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறவரை நோக்கி பார்த்து எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தை உயர்த்துவோம். அவர் ஒருவரே மகிமைக்கு மாந்தராய் இருக்கிறார். அவர் ஒருவரே நன்றி செலுத்தி துதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆழத்திலிருந்து அரணமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ தரம் சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் எழுப்பின போதிலும் உம்முடைய வல்ல கரம் எங்களுக்கு அரணாய் இருந்தது ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுக்கு அரணாய் இல்லாதிருக்கிறீர்கள். நாங்கள் என்றைக்கோ சத்துருவினாலே நொறுக்கப்பட்டிருப்போம், ஒடுக்கப்பட்டிருப்போம். ஆனாலும் அவனுடைய கையிலே எங்களை ஒப்புக்கொடாது இருக்கிற எங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நமக்கு ஸ்தோத்திரங்களை, மகிமையும் கணக்கையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ தீமைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எவ்வளவு துக்கங்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த துக்கத்திலே நாங்கள் சோர்ந்து முழுகி விடாதபடி எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்ல கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். ஒரு விஷயம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி தேவ சமூகத்துக்குள்ள ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படிக்கு ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கங்களை மாற்றி இருக்கிறார். எத்தனையோ போராட்டங்களில் இருந்து அநேக வருடங்களாய் போராடி கொண்டிருந்த அந்த சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் இந்த வருடத்துல மாற்றி இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள்ல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்து நடத்தி கொண்டு வந்த விதங்களை ஆண்டவர் சமூகத்துல நினைச்சு பார்த்து கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கடன் பிரச்சனையினால வந்த அவமானம், எத்தனையோ சூழ்நிலைகள், நெருக்கங்கள், சத்துருவினால வந்த பலவிதமான மன உளைச்சல்கள், எத்தனையோ வியாதிகள், மரண படுக்கை, வியாதியின் உச்ச கட்டம், இப்பவா அப்பவான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மீள முடியாத காம்பொன்னா சோதனை. ஆனாலும் அந்த சோதனைகளில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து இந்த வருடத்துல நம்மளை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்ததை எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நினைக்கிற நீங்க நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினார் நினைச்சு பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வோம், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று. வாழ்நாளெல்லாம் நீங்களாம் பாய்கிறது தஞ்சம், எங்களை வழி நடத்தும் மேசியாவாய். ஆண்டவரே, இந்த கூட இருந்தவர் ஆண்டவரே, சத்துரு எங்களை
திருடும்படி, எங்க வாழ்க்கையை கெடுக்கும்படி வந்த பொழுதெல்லாம் அவனுடைய வலையில சிக்கிக் கொள்ளாதபடி என்னை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லு. வாய்களை தர ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும். அப்பா, நீர் ஒருவரே மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறீங்க, பாத்திரராய் இருக்கிறீங்கப்பா. எத்தனையோ சூழ்நிலைகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் விழுந்து விடாதபடி ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீங்கப்பா. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே கர்த்தாவே, நம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும் என்று சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும், கர்த்தருடைய அளவில்லாத மகிமை எங்களை மூடட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. வாயை திறந்து எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? தேவனே, நீங்க பெரிய தேவன், நீங்க அதிசயங்களை காணப்படுகிறவர், நீங்க ஆச்சரியமான தேவனப்பா. பிரசன்னம் உங்க மகிமை எங்களை மூடட்டும், எங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரரே, திரு சித்தம் போல் நடத்தி உற்சவத்தில் தேற்றி நீ போற்றுவேனே. எத்தனை பேர் ஆண்டவரை நீங்க துதிக்க போறீங்க? இருதயத்தின் ஆழத்தில் ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரரே, திரு சித்தம் போல் நடத்தி உச்சத பிரவாகத்தில் தேற்றி நீ போற்றுவேனே. துதிகளின் பாத்திரரே, திரு சித்தம் போல் நடத்தி உச்சத பிரவாகத்தில் தேற்றி நீ போற்றுவேனே. சதி மோசனாசனத்தில் சத்ருவின் பயங்களிலோ, சதி மோசனாசனத்தில் சத்ருவின் பயங்களிலோ சுவாசமை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் தேசியாவே. சத்துருவை ஜெயிக்கும்படி, தீமையை வெல்லும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தபடினாலே சத்துருக்களை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியா இருந்தார். ஆமென். தினம் தினம் உம்பருளும் தீமைகள் வெல்லுவேனும் தன மகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மருளால் தீமைகள் வெல்லுவேனாய் தன மகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவே. உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவே. வாழ்நாளெல்லாம் இரண்டென்றும் வழி நடத்தும் மேசியாவே. என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. என் மீட்பரே, என் இரட்சகர், என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும்
ஆவியானவரே ஆவியானவரே மகிமை எங்களை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று